அவர் உங்களிடத்துல வாக்கு கேட்டு உரையாற்றுவார். அவரை பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, பிஜேபிக்கு ஒரு ஜென்ம விரோதியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதவர் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் மீது அபாண்டமான வகையில ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவரை கைது செய்து சிறையில் அடைத்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, என் உயிரே போனாலும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி போராடியவர். உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி தன் மீது போடப்பட்ட வழக்கு அத்தனையும் பொய், அவதூறான வழக்கு என்று நிரூபித்து விடுதலையாகி வெளியிலே வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். அப்படிப்பட்ட கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்களிடத்தில் ஆதரவு கேட்க போகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியில, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சிகளில் மாடல் ஸ்கூல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாடல் ஸ்கூலை முதலில் டெல்லியில நம்முடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் தான் அதை கொண்டு வந்து அங்கே நிறைவேற்றினார். நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம அவர்கள் டெல்லிக்கே சென்று அந்த பள்ளியை பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்தோம் என்பது முக்கியமான ஒன்று. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பள்ளிகளை நாம் இங்கு தமிழ்நாட்டில் திறந்திருந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு 2.0 ஆட்சி அமைகிற போது 1000 ஸ்மார்ட் பள்ளிகளை திறக்கப் போகிறோம் என்று நாம் வாக்குறுதி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, புதுமை பெண் தமிழ் புதல் திட்டத்தை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்தவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். சென்னைக்கு வடசென்னை பகுதிக்கு வந்து அதை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். சத்தம் அந்த சத்தம் என்ன பாருங்க. ஆகவே அவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர்களிடத்தில் உதயசூரியனுக்கு, ரவிச்சந்திரனுக்கு ஆதரவு கேட்டு உரையாற்றுவார். Vanakkam. I am so happy to be amongst all of you. I have come from Delhi because Thiru Stalin is my brother. He is a very dear friend. More than that, he is a person who has done lot of work for your families. Has he done or not? He is doing so much work for your children, for the health and education of your family. You will not get a leader like him. That is the reason I have come to campaign for him. Firstly, because he is my brother, he is my friend, and secondly, because he has done a lot of good work, development work for the state of Tamil Nadu. When I was Chief Minister of Delhi, one day I got a phone call. I got a phone call from the Chief Minister of Tamil Nadu from his office saying that he wants to come and see the good work in Delhi. I was very surprised. Normally the Chief Ministers have very high ego. No one goes to the other state to see the good work. Thiru Stalin has no ego. He works for the people. He came to Delhi. He saw our hospitals. He saw the schools that we had constructed. He saw the clinics that we had done. And then he invited me to Tamil Nadu.
I came to Tamil Nadu, I saw the good work that was being done in Tamil Nadu. I am told that here almost 1.3 crore women every month, head of the families, are getting 1,000 rupees per month. Are you getting or not? No other state in the country is getting it. Here you have CM's breakfast scheme in the schools where the children get breakfast. No other state in the country gets it. When the girls pass out from the school, they get 1,000 rupees per month for higher education. No other state in the country gets it. You get doorstep delivery of medicines and medical services. No other state in the country gets it. That is the reason I have come to campaign for him. If you, the other NDA is not, NDA stands for New Delhi Alliance. NDA is not BJP and ADMK, NDA is only BJP. BJP has captured ADMK. ADMK is completely in the grip of BJP. See what has been done in Bihar. The Chief Minister of Bihar, Nitish Kumar, he was Chief Minister till yesterday. Today he has been reduced to merely a Rajya Sabha member. Why? This will be done with ADMK also. ADMK will be broken into 3 parts and BJP will take over. BJP wants to capture Tamil Nadu. The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. ADMK has done the biggest crime to Tamil Nadu by bringing BJP to Tamil Nadu. So beware before you vote for them. Another thing, 1 year back in Delhi, the people made a mistake. They voted for BJP in Delhi. Now all the good work that we had done in Delhi, BJP has stopped all the good work. The schools that we had started in Delhi, they have stopped the schools. The clinics that we started in Delhi, they stopped the clinics. The free medicines and treatment we started in Delhi in hospitals, they stopped all that. We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. We had made water free. So beware if you vote for BJP or you vote for ADMK or you vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. So I will request you that you should vote for Stalin Saab, you should vote for DMK if you want to continue the good work that is being done in Tamil Nadu. He has done a lot of development. The free medicines and treatment we started in Delhi in hospitals, they stopped all that. We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. We had made water free. So beware if you vote for BJP or you vote for ADMK or you vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. So I will request you that you should vote for Stalin Saab, you should vote for DMK if you want to continue the good work that is being done in Tamil Nadu. He has done a lot of developmental work in Tamil Nadu. This development should continue. And he is one voice, a strong voice against Narendra Modi in the central government. He is fighting not only for Tamil Nadu, he is fighting for India, he is fighting for the country. He is a very strong voice. Recently they tried to do a delimitation bill which would have completely destroyed our democracy, and he stood against Narendra Modi and he fought for the people of India, for the people of Tamil Nadu. I would request you to vote for Shri K.S. Ramachandran ji, who is in K.S. Ravichandran, and the symbol is rising sun. Will you vote for him?